அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அவல் புட்டு. நேற்று பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அது எப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். அவலை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. சுடுதண்ணி காஞ்சதும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சேர்த்து கிளறிக்கிட்டே இருங்க. புட்டு மாவு பிசைஞ்ச பதத்துக்கு வந்த உடனே அதை அப்படியேவும் நல்லா கிளறிட்டு மூடி வச்சுடுங்க. அது ஊறினதுக்கு அப்புறம்தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்பே பண்ண முடியும். இது பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கொடுங்க. செஞ்சு கொடுங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இதை நான் அடிக்கடி செஞ்சு பசங்களுக்கு கொடுப்பேங்க. பாருங்கள், நல்லா ஊறிட்டு நல்லா மெதுவாகிடுச்சு. அதோட நம்ம தேங்காய் துருவலை ஆட் பண்ணணும். நாட்டு சர்க்கரை போடுங்க. சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரை போட்டால் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறப்ப இன்னும் வாசனை அதிகமாக இருக்கும். ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் என்கிட்ட ஏலக்காய் பொடி தீந்துடுச்சு. அடுத்து முந்திரி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. முழுசாக அப்படியே போடாமல் கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே சிம்பிளான அவல் புட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.